திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு மணிக்கவும் திங்கட்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வரலாற்றினை நமக்கெல்லாம் போதித்து வருபவர் காரைக்காலை சேர்ந்த சிவ திருமதி விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள் நமக்கு எல்லாம் போதித்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, புனிதவதியாரின் புனித பயணம் என்ற தொடரில் அனைத்து அடியாருடன் பயணிப்பதற்கு இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தந்த சிகாரம் டெலிசேனல் சென்னிச்சாலனுக்கும் மற்றும் அதில் பணிபுரியும் ஒருங்கிணைப்பாளர் நடராஜன் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அத்துணை அடியார்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். புனிதவதியாரின் புனித பயணம். இதுல நம்ம முதல்ல பார்த்தது, போன வாரம் பார்த்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா 51வது பாடல், 1767 சேக்கிழார் பெருமான் பாடல்ல. மலர் மழை பொழிந்ததெங்கும் வானதுந்து வீநாதம் உலகெலாம் நிறைந்து விம்மவும் பரும் முனிவர் தாமும் குலவினர் கணங்களெல்லாம் குணலையிட்டன முன்னின்ற தொலைவில் பல் சுற்றத்தாரும் தொழுதஞ்சி அகன்று போனார் அப்படிங்கிற பாடலை தான் பார்த்தோம். அதாவது அவங்க பேயுரு கேட்டு வாங்கின உடனே மலர் மழை பொழிஞ்சதாம், வானத்துந்துபிகள்லாம் முழங்கிச்சான். அதாவது வானத்துந்துபிகள் அப்படின்னா இயக்குபரின்றி முழங்குவது அப்படின்னு. அதாவது ஒளி மட்டும்தான் கேக்குது, யாரு யாரு அதை இயக்குறா, யாரு அந்த பறைய கொட்டுறா அப்படிங்கறதெல்லாம் தெரியலையாம். அந்த மாதிரி கணங்களெல்லாம் குணலையிட்டன சந்தோஷமா எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. தொலைவில் பல் சுற்றத்தாரும், அதாவது இந்த பக்கம் உள்ள சுற்றத்தார், அதாவது காரைக்கால் அம்மையார் அவங்களுக்கு சொந்தமான சுற்றத்தார்கள், காரைக்கால் பட்டணத்துல உள்ளவங்க. அதே மாதிரி குலசேகரப்பட்டினத்துல உள்ளவங்க, அதாவது பரமதத்தனோட இப்ப திருமணம் பண்ண சுற்றத்தார்கள் எல்லாருமே தொழுது அஞ்சி அகன்று போனார். எல்லாரும் இந்த பேயுருவை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பயந்து போனாங்களாம். ஏன்னா சாதாரணமா பேயின்னு சொன்னாலே பயந்து போயிருவாங்க மக்கள். இதுல நேர்ல எலும்பு கூடா வேற அவங்க நிக்கிறாங்கங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் கண்டிப்பா பயமா இருக்கிறதுங்கிறது இயற்கை. எல்லாம் பயந்து அஞ்சினார் அப்படின்னு போன தொடர்ல நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த பாட்டு. உட்பவித்தெழுந்த ஞான தொருமையின் உரிமை கோன்றனை அற்புத திருவந்தாதி அப்பொழுதே அருளி செய்வார் பொற்புடை செய்த பாத புண்டரிகங்கள் போற்று நற்கணத்தில் ஒன்றானேன் நான் என்று நயந்து பாடி. நற்கணத்தில் ஒன்றானேன் அப்படின்னு புனிதவதி அம்மையாரே சொல்றாங்களாம். அவரோட கூற்றாகவே இங்க சேக்கிழார் பெருமான் பதிவு செய்யறாரு. உட்பவித்து எழுந்த ஒருமை ஞானத்தின் அப்படின்னு சொல்றார். என்னன்னா ஒருமை ஞானம் சிவனே அன்றி வேற எந்த நினைவும் இல்லாதது. அந்த ஞானத்தை தவிர இப்ப அவங்களுக்கு வேற எந்த ஒரு ஞானமும் இப்ப இல்லையாம். உட்பவித்து அப்படின்னு சொன்னா தோன்றியது அப்படிங்கிற, பவம் அப்படின்னா தோற்றம், அதாவது உத் அப்படிங்கிற பகுதியை கொண்டது, பகுதி விகுதின்னு சொல்லுவோம்ல, அதனால உபசர்க்கம் அப்படின்னு வடநாட்டுல சொல்றது ஒண்ணு. அதாவது ஒருமையாவது எப்படி அப்படின்னா அறிவு, அறிபவன், அறியப்படுவோன் அப்படின்னு.
இதை எப்படி சொல்றாங்கன்னா, ஞானம், ஞானதுரு நேயம் அப்படின்னு சொல்றாங்க. அறிவு, அதாவது இறைவனை அறியக்கூடிய அறிவு. ஞானதுரு அப்படின்னா அறிபவன். அறிபவன் யாருன்னா ஆன்மா. அறியப்படுவோன் யாருன்னா மானிடர்கள் அப்படின்னு சொல்லி மூன்றாக. இது எல்லாமே தனித்தனியா இருக்குதாம். தனித்தனியா இருந்தது இப்ப அம்மையாருக்கு எப்படி இருக்குதாம்? மூன்றாக புலப்படாது சிவனறிவே மாத்திரையாகி தோன்றி தானற்று நிற்கும் நிலை. அதாவது அறிபவன், அறியப்படுபவன், அறியப்படும் பொருள், அதெல்லாம் எதுவுமே இப்ப அவங்களுக்கு எதுவுமே இல்லையா. எல்லாமே சிவன். சிவன் மட்டும்தான் அப்படின்னு. சிந்தை ஒன்றிய நோக்கின் உணர்வு கொண்டு அப்படின்னு. அதாவது முன்னாடி உள்ள பாடல்ல நம்ம பார்த்தோம். என்னன்னா, மாம்பழம் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன, அதாவது ஒரு மாம்பழத்த வச்சுட்டாங்க. இன்னொரு மாம்பழத்த கேட்கும்போது, அப்ப ஒரு வார்த்தைய சொல்றார் சேக்கிழார். என்ன சொன்னாரு? சிந்தை ஒன்றிய நோக்கின் உணர்வு கொண்டு. 1764வது பாட்டல்ல சொல்றாரு. அதாவது அப்ப ஒரு சிந்தை ஒன்றிச்சாம். அது என்ன அப்டின்னா, அடுத்தது என்ன செய்யணும்? எப்படி இறைவன்ட்ட அந்த பழத்த கேட்கணும்? அப்படிங்கிறது. இது தொடக்கம். ஆனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, நாம், நம் கணவர், நம்ம சுற்றம், இந்த மாரி எந்த பொருளும் அவங்களுக்கு வந்து இப்பைக்கு அவங்களுக்கு ஞாபகத்துல இல்ல. எல்லாமே சிவன், சிவன். ஞானத்தின் ஒருமை அப்படின்னு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாம்பழம் கேட்கும்போதெல்லாம் கணவர் கேட்கிறாரு. அதனால அந்த உணர்வோட, அப்ப இறைவன வேண்டி நம்ம என்ன செய்யணும்? பழம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்பயும் சிவ உணர்வோட தான் இருந்தார். ஆனா, அப்ப இருந்த உணர்வு வேறயாம், இப்ப இருந்த உணர்வு. இப்ப வந்து என்ன இருக்கு அப்படின்னா, உலகமே எல்லாம் அற்றுப்போனது. ஞானத்தின் ஒருமை அப்படின்னு. அப்புறம் என்ன, நற்கணத்தினில் ஒன்றானேன் நான் அப்படின்னா, இங்க நான் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப வந்து தான் அப்படிங்கிற அந்த ஆணவம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி சொன்னாங்களான்னா, அது அப்படி இல்லையாம். உணர்ச்சியற்ற சிவன் உரைப்பட்ட அனுபவ முறை. அதாவது நான்கிறது வந்து இறைவனோட ஒன்றிய நிலை. அப்படி சொன்னாங்க அப்படின்னு. அதாவது எண்ணுரை பொய்யாம் அப்படின்னு. முந்தி அத மாம்பழம் கேட்கும்போது சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்ப நீ பழம் தரலன்னா 2வது பழம் கேட்கும்போது. பழம் கேட்கும்போது மெய் மறந்து தன் மனம் கொண்டலுமே அப்படின்னு. அப்ப என்ன பண்றாங்க? தன்னை மறக்கறாங்க. எப்ப? பழம் கேட்கும்போது சுவாமி கிட்ட. 2வது பழம் கேட்கும்போது எண்ணுரை பொய்யாம் அப்படிங்கிறாங்க. அதாவது நீ இப்ப பழம் தரலன்னா, நான் சொன்னது என்ன ஆயிரும்? நான் முன்னாடி வந்து சிவன் தான் பழம் குடுத்தாருன்னு சொன்ன உரை வந்து என்ன ஆயிரும்? பொய்யாயிரும். அதனால அப்ப இருந்த ஒரு உணர்வு வேற. இப்ப அடுத்த ஒரு பாட்டு பாருங்க. இவனுக்காக தாங்கிய அந்த உடல் பொதி, அந்த உடல் தசைகள், அந்த உடல் வனப்பு, அத அத வந்து இன்னொரு பாட்டுல சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, எல்லா இடத்துலயும் மனது ஒன்றி தான் இருந்தாங்க. பழம் கேட்கறதுக்கு முன்னாடி இருந்த நிலையும், பழம் கேட்கும்போது இருந்த எண்ணுரை பொய்யாம் அப்படிங்கிற அப்பயும் ஒன்றி தான் இருந்தாங்க. அதே மாரி எனக்கு இந்த உருவத்த தரணும், இந்த பேயுருவத்த தரணும்னு அவங்க கேட்கும்போதும், இவனுக்காக தாங்கிய உரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அப்ப வந்து கணவன் அப்படிங்கிற அந்த ஞாபகம் அவருக்கு இருக்காம். அப்ப அந்த வந்தது நான், அந்த நானெல்லாம் இது கிடையாதாம். இது என்னன்னா, உலகம் பற்றிய நினைவுடன் கூடி இதெல்லாம் எழுந்தது. இப்ப சொன்னதெல்லாம் வந்து உலகத்து கூட. ஏன்னா, அப்பா, அம்மா, கணவன், பொருளு, மாம்பழம் இதெல்லாம் வந்து அப்ப அவங்க மனதுக்குள்ள இருந்திருக்கு. அப்ப எழுந்த அந்த நாணுக்கும், இப்பிறப்பில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்தோதி தப்பிலாது பொற்கழல்களைக் கெடாது நான் அப்படின்னு திருவாசகத்துல ஒரு வரி வருது. அதாவது இந்த பிறப்புல நான் பூ பறிச்சு உனக்கு அஞ்செழுத்து ஓதி தப்பிதம் இல்லாம உன்னோட கழல்களை நான் வணங்காது போவேணும் அப்படின்னு மணிவாசகர் சொல்றார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த நானுக்கும் இந்த நானுக்கும் என்ன இருக்கு? ரெண்டும் வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு அழகா சொல்லணும். ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றேன் ஒன்று துணிந்தொழுந்தேன், ஒன்றே என் உள்ளத்தில் அடைந்தேன் அப்படிங்கிறது. அந்த அற்புத அந்தாதியில இந்த இந்த பாடல இந்த லைன் வருது. இத வந்து நம்ம அற்புத திருவந்தாதி பார்க்கும்போது, நம்ம அத உணரலாம். அந்த மாரி அவங்க என்ன பண்றாங்க, அப்பொழுதே அப்பொழுதே என்ன பண்றாங்களாம், அப்பொழுதே அப்டின்னா, பேய் வடிவம் பெற்ற பின்பே. எப்ப பேய் வடிவம் இறைவன் தனக்கு அருள்னாரோ, அப்போதே என்ன சொல்றாங்க, அதே பேயாய நற்கணத்தில் ஒன்றாய அப்படின்னு. அப்பொழுதே எப்ப எப்ப பேய் வடிவம் கிடைச்சுதோ, அப்ப என்ன பண்றாங்களாம், பொற்புடை செய்ய பாத புண்டரிகங்கள் போற்று. இங்க வந்து பொற்புடை பாத புண்டரிகங்கள் அப்படின்னு. பாதம்னா பாத தாமரைகள். அதாவது தாமரை பாதம்.
அதாவது ஓமை தொகைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? மாத்தி சொல்றது. அத மாரி இங்க வந்து என்னன்னா, புண்டரிக பாதம். அதாவது பாத தாமரைகள். அந்த பாத தாமரைகள போற்று நற்கணத்தில் ஒன்றானேன் நான். அதாவது இறைவனுடைய பாத தாமரைகள போற்றுகின்ற கணத்தில் ஒன்றானேன் நான் அப்படின்னு. அதாவது திருவடி மறவாத போற்றுதலன்றி வேற ஒண்ணும் செய்யாத சிவகணங்களுள் நானும் ஒருத்தியாயினேன். அதாவது சிவனத் தவிர வேற எதையும் எண்ணாத மனத்தினால் ஆனேன் அப்படிங்கிறத அழகா சொல்றாரு. பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம் அப்படின்னு அடுத்த அந்த திருவந்தாதியிலையும் இதே ஒரு லைன் வருது. இங்க நாம் அப்படின்னு சொன்னது என்ன எதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாடல் நம்ம எப்போதுமே படிப்போம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். இந்த பாட்டை வந்து நம்ம அடியார்கள் பெருமக்கள் வந்து எப்போதுமே பாடுவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னாக்கா பள்ளியற பூஜையில வந்து சுவாமிய தூக்கிட்டு வரும்போது தூத்துக்குடி கோயில்ல எல்லாம் இந்த பாட்டையை தான் ஃபுல்லா பாடிட்டு வருவாங்க. நிறைய கோயில்ல அந்த மாதிரி அடியார் பெருமக்கள்லாம் பாடுறத பார்த்திருக்கோம். அதுல வந்து ஒரு அடி பாருங்க. இருமாந்திரு பெண்கோலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பேன் கோலோ அப்படின்னு நம்ம ஒரு அடி அதுல பாடுறோம். இருமாந்திருப்பேன் கோலோ, எங்க இறைவனுடைய திருவடியில போய் சேர்ந்த உடனே நான் இருமாந்திருப்பேன் அப்படின்னு அழகா சொல்றாரு. அடியார்க்கும் அடியேன், அதாவது அடியாருக்குள்ள பெருமையை சொல்லும் போது இதை வந்து அழகா சொல்றாங்க. நான் நற்கணத்தில் ஒன்றானேன் அப்படின்னா, அத வந்து அவங்களுக்கு கிடைச்ச பேரு. இப்ப எனக்கு வந்து என்னன்னா, இப்ப எனக்கு இது கிடைத்தது அப்படிங்கிற பெருமையில அவங்க சொன்னாங்களாம். நற்கணத்தில் ஒன்றானேன். அதாவது மகிழ்ந்து, இங்க ஒருமையில சொன்னா கூட, நான் அப்படின்னு சொன்னா கூட, அந்த பேர் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த அருள் கிடைச்சத நெனச்சு சொல்றாங்க. சிவலோய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆராரும் பெறாத அறிவு பெற்றேன். பெற்றதார் பெறுவார் உலகில் அப்படின்னு சேந்தனார் திருப்பல்லாண்டுல ஒரு பாடல் பார்க்கிறோம். அதாவது எம்பெருமானோட திருவடி வந்து எனக்கு கிடைச்சது. இந்த பேரு யாருக்கு கிடைக்கும்? அப்படிங்கிற மாரி அந்த லைன்ல வரும். அதே போலதான் யானே தவமுடையேன் அம்மானு காலா இனியானேன் அப்படிங்கிற அந்த இது வந்து உண்டே எனக்கரியதொன்று அப்படின்னு. இவங்க பாடல்ல எல்லாமே இப்ப வர்ற அந்த திருவந்தாதி எல்லா பாடல்லையுமே அடிமை கொண்டாட பெற்றே இனி அம்பலம் உண்டோ எமக்கு எந்தையார் காட்செய்ய பெற்றவிது கொல்லோ அப்படின்னு சிந்தையார்க்குள்ள செருக்குன்னு காலனையும் வென்றோம் சரணார விந்தங்கள் சார்ந்து இப்படின்னு இந்த அற்புத திருவந்தாதியில எல்லாம் வர்ற அத்தனை பொருளுமே பாத்தீங்கன்னா அந்த என்ன அது சிவகணத்துல ஒன்றை நான் பெற்றேன் அப்படிங்கிறத வந்து அவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு. இந்த பாடலை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு பாடலும் விளக்கம் பார்க்கும்போது நமக்கு அதான் தெரியும். இந்த அற்புத திருவந்தாதி அப்படின்னா அற்புதம் அப்படின்னாலே ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அற்புத அந்தாதி அந்தாதினா நமக்கு தெரியும். அந்தாதி நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு ஒரு செய்யுளோட ஈற்றடி வந்து அடுத்த பாடலோட முதலடியா வர்றது. அததான் அந்தாதின்னு சொல்றோம். அந்த மாரி வந்த பாடல்கள் தான் அந்த பாடல்கள் எல்லாம். அதுல வந்து எல்லாமே நான் ஒன்றானேன் அப்படிங்கிற கருத்த தான் வந்து அழகா நமக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நான் வந்து இந்த கணத்தில் ஒன்றாய ஒன்றானேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. அடுத்த பாட்டுல பாருங்க. ஆய்ந்தரீர் இரட்ட மாலை அந்தாதி எடுத்து பாடி ஏய்ந்த பேருணர்வு பொங்க வெயிலொரு 3 முன்னாள் காய்ந்தவர் இருந்த வெள்ளி கைலை மால் வரையை நன்ன வாய்ந்த பேருன் முன்கூற வழிபடும் வழியால் வந்தார். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட அந்த அவனோட அருள வந்து புகழ்ந்து சொல்றது. ஆய்ந்த பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஆய்ந்த பாடி அப்படின்னாக்கா, ஆய்ந்த சீருடைய இரட்டை மணிமாலையினையும் அந்தாதி தொடையாக எடுத்து பாடி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்தாதி பாடுறாங்க. அடுத்தது இரட்டை மணிமாலை அது. இதெல்லாம் எப்ப பாடுறாங்க அப்படின்னா, அப்பொழுதே பாடினார். எங்க அந்த குலசேகரப்பட்டினத்திலே பாடுறாங்களாம்.
அந்த பொருந்திய பேர் உணர்வு எப்ப வந்து நான் அப்படிங்கிற அந்த உணர்வு பொருந்தியதோ அப்பயே பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானுடைய சிறப்புகள். இத வந்து இத தான் சொல்ல வராங்க. சொல்லும்போது பாத்தீங்கன்னா, "நெய்யாடி தண்டிழமே கேளாழி நெஞ்சே கிளர்ந்து" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த பாடல்ல. அதாவது தொடரும்போது இந்த 2 பாடல்களையும் தொடரும்போது, ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, "பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன்" அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாடல்ல சொல்லும்போதும், அதே மாரி கடைசி பாடல்ல சொல்லும்போது, "நீலாழி நஞ்சுண்ட நெய்யாடி தன்றிறமே கேளாழி நெஞ்சே கிளர்ந்து" அப்படின்னு அந்த பாடல முடிக்கும்போதும், அந்தாதி அந்த இத முடிக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இறைவனோட அந்த பெருமைய வந்து அழகா நமக்கு சொல்றாங்க. அதாவது இறைவனுடைய சிறப்புகள முதல்ல சொல்றாங்க. அடுத்தது வந்து இரட்டை மாலையில வந்து பார்த்தீங்கன்னா, அ திருவிரட்டை மணிமாலை அப்படின்னு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேய் வடிவம். இந்த பேய் வடிவம் பெற்றத, அ அந்த திறத்தினை, அந்த எப்படி நமக்கு பேய் வடிவம் கிடைச்சது? அப்படின்னு அது அந்த கிடைச்ச பேரு. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது எப்படி கிடைச்சது? அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த திறத்தன தான் திரு அந்தாதி அப்படின்னு சொல்றாங்க. அவரோ அவங்களுக்கு கிடைச்ச பேர சொல்றாங்க. அத வந்து இதை ஆக்கிய இறைவன், அதாவது எனக்கு குடுத்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு இறைவனுடைய சிறப்ப சொல்றது தான் இந்த திரு இரட்டை மணிமாலை அப்படின்னு. இது 2மே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேயுருவு கிடைச்சதும், அதுக்கு அடுத்தது அவங்க பாடுனதும். ஏன்னா, அத தான் வந்து சிறப்பித்து இங்க சொல்றாங்க. இந்த 2மே வந்து எங்க பாடப்பட்டது அப்படின்னா, பட்டினத்தின் மருங்கில். அதாவது குலசேகரப்பட்டினத்துல தான் இது 2மே பாடுனது அப்படின்னு. "அந்தாதியை நயந்து பாடினார், மாலையை எடுத்து பாடினார்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க நயந்து பாடி அப்படின்னா, அவரோட பெருமையை நினைந்து, அதாவது எம்பெருமானோட பெருமை தனக்கு கிடைத்த அந்த பேயுருவை நினைந்து, அத பாடுனாங்க. மாலையை எடுத்து மாலைன்னா என்னது? கோக்குறது. மணிமாலை நம்ம கோக்குறோம் பார்த்தீங்களா? மலர் மாலை அதெல்லாம் சொல்றோம்ல. அப்ப இங்க வந்து என்ன சொற்மாலை. அப்ப சொல்லால கோக்குற ஒரு மாலை. அப்ப அந்த மாலையை எடுத்து பாடி அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கருத்து சொல்லணும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. ஏய்ந்த பேருணர்வு பொங்க அப்படின்னு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, உட்பவித்தெழுந்த ஞானத் தொருமை அப்படின்னு அழகா சொல்றாங்க. அந்த பொருந்திய ஞானம் அப்படின்னு. அதாவது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பேயுருவு கிடைச்ச உடனே, அந்த ஞானம் பெற்ற உடனே, அவங்களுக்கு பெருகுது. அதாவது அன்பு வந்து அப்படி பெருகுதாம். ஏன்னா, ஏற்கனவே வந்து மாம்பழம் கேட்கும்போதே சுவாமி தந்துட்டாரு. அடுத்தது இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இந்த பேயுரு வேணும்னு கேட்ட உடனே, அதையும் தந்துட்டாரு. அப்ப இப்ப நாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு ஒரு செயல நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து நமக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால பெருமை தாங்க முடியாது அப்டிம்பாங்க. ரொம்ப தான் பெருமை அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாரி. அப்ப நமக்கே என்ன இருக்கும்? அடடா! நம்ம நெனச்சதெல்லாம் நடக்குதே! அப்டின்னு ஒரு பெருமை வரும் பாத்தீங்களா? அந்த மாரி. பொங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து பொங்கி வருகின்ற பெருமை அப்டின்னு சொல்லலாம். அப்ப அந்த மாரி வந்தாரு. பேருணர்வு பொங்கியதால் கைலை நன்ன அருள்முன் கூறுதலும் அதனால் வழிபடும் வழி வருதலும். அதாவது 2 இந்த இடத்துல 2 இது சொல்றான். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த பெருமை பெற்ற பேயுருவம் கிடைச்சது. அத வச்சு என்ன பண்ணணும்? இப்ப நம்ம கைலைக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வும் 2மே வந்து என்னது ஒரே சமயத்துல அவங்களுக்கு வந்தது அப்படின்னு. வழிபடும் வழியால் வந்தார் அப்படின்னு. அந்த வெள்ளி கைலை மலையை வழிபடும் எப்படி வழிபடணுமோ அந்த மாரி வழியில நம்ம வழிபடணும் அப்படின்னு அவர் வந்து நண்ணினார் அப்படின்னா நினைத்தார் அப்படின்னு. பேருணர்வு பொங்க அருள் கூற வழிபடும் வழியால் வந்தார். இந்த இடத்துல வந்து நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகளோட புராணத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன்னா திருநாவுக்கரசு நாயனார் பார்த்தீங்கன்னா, "திருக்காலத்தி மலையிற்றால் பணிந்த குறிப்பினால் கைலை மலை காணுமது காதலித்து வழிகொண்டார்" அப்படின்னு. எப்படியாச்சும் நம்ம கைலை மலைய பார்க்கணும், எம்பெருமான தரிசனம் பண்ணணும், அந்த கைல மலைக்கு போயிடணும் அப்படின்னு அ செ திருநாவுக்கரசு பெருமான் என்ன பண்ணாரு? அ நடந்து வந்தார். எப்படியாவது கைலைக்கு போயிடணும் அப்படின்னு. ஆனா, இங்க வந்து அம்மையார் வந்து எப்படி வந்தாங்கன்னா, சிவபூத கணமாகிய பேய் வடிவம். அந்த பேய் வடிவத்த வேண்டி வேண்டி அந்த அ அற்புத அந்தாதி பாடி அவங்க வர்றாங்களாம். இப்ப அ திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணு திருநாவுக்கரசர் வந்து
தன்னோட உடம்புல தான் போறாரு. அவரு எந்த பேய் வடிவம்லாம் எடுத்துட்டு போல. எந்த ஒரு இதையும் இறைவன்ட்ட கேட்டு வாங்கல. அவரு தானாவே தன் உடம்பால தான் நடந்து போறார். அதாவது கால்கள் தோய, கைகள் தோய, நரம்புகள் வெளிவர, சதைகள் தொங்க பிச்சுக்கிட்டு, ரத்தம் வடிய, அந்த மாரி கஷ்டப்பட்டு தான் என்ன பண்றாரு, தன்னோட உடம்பால தான் அவரு பார்க்க போறாரு. ஆனா, இங்க அம்மையார் எப்படி இருக்காங்கன்னா, இந்த பேய் வடிவத்த வாங்கி பெற்றதுனால, அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், சீக்கிரமா வந்தாங்க அப்படின்னு. 2வது என்ன சொல்றாங்கன்னா, திருநாவுக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னா, தீந்தமிழ் புவியின் மேற் வழுத்துவதற்காக, அதாவது தான் பாடல வந்து பாடுவதற்காக, இறைவன போய் தன்னோட பாடல பாடி, இறைவன அடைவதற்காக அவரு போனாரு. ஆனா, இங்க வந்து என்னது, அதனால அந்த மாரி போனதுனால ஆனா சுவாமி என்ன பண்ணாரு, "நீ திரும்பியும் இந்த வாவியில முழுகி, நீ எங்க போணும்? திருவையாறுக்கு போணும்" அப்படின்னு சொல்ட்டாரு. அப்ப திருவையாற்றில வந்து தான் காட்சி குடுக்குறாரு. ஆனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா, கைலைக்கு போறதுக்கு நெனச்சாங்க. ஆனா, கைலை காட்சியைக் கண்டு வரம் வேண்டாம். என்ன வேண்டுனாங்க? நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு வேண்டுனாங்க. அப்ப எங்க? அவரோட ஆணைப்படி, இறைவனோட ஆணைப்படி திருவாலங்காடு வந்தாங்க அப்படின்னு 2வது இது சொல்றாங்க. 3வது என்ன சொல்றாங்கன்னா, அப்பர் பெருமான் வந்து தாங்கொண்ட மானிடத்து வடிவம். அவங்க போகும்போது என்ன வடிவில போனாங்க? மானிட வடிவம். ஏன்னா எப்போதும் இருந்த உருவம். அதாவது ஒரு ஒரு சிவனடியாருக்கு என்ன உருவம் இருக்குமோ, அந்த உருவத்தோடயே தான் போனாங்க. ஆனா, அம்மையார் வந்து என்ன பண்றாங்க? பேய் வடிவத்தோட கடிது சென்றருளி, அதாவது ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு. எப்படி போறாங்களாம்? அதுவும் தலையால நடந்து போறாங்க. அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கிறோம். தலையால நடந்து போனது. ஏன்னா, திருநாவுக்கர சுவாமிகள் வந்து மனித வடிவோட போறாங்க. உடல் உறுப்போட போறாங்க. ஆனா, இங்க அம்மையார் வந்து என்னது? பேயுருவம் கொண்டு அதாவது இந்த இடத்துல உருவமா இருந்தா நடந்து போறது ரொம்ப கஷ்டம். ஆனா, இங்க பேயுருவங்கிறது அது காற்றோட இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா போயிட்டாங்களாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, 4வது என்ன சொல்றாங்கன்னா, அப்பர் பெருமான் வந்து கைலையில வந்து கைலைய போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி முனிவரா வராரு. யாரு? சிவபெருமான் வராரு. வந்துட்டு என்ன பண்றாரு, "நீ போய் அந்த வாவியில முழுகு" அப்படின்னு. அப்படி முழுகுன உடனே சுவடுபடாமல், அதாவது எப்படி நடந்ததுன்னு தெரியாமயே எங்க வந்திருக்கிறாரு? திருவையாற்றுல வந்திருக்கிறாரு. அதுபோல தான் இங்க அம்மையாரும் என்ன பண்றாங்க, அங்க ஆணையிட்ட உடனே, அதே போலயே தலையால நடந்து திருவாலங்காட்ட அடைஞ்சார் அப்படின்னு 4வது சொல்றாங்க. 5வது இது பார்த்தீங்கன்னா, அ திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வரம் கேட்டு அருள் பெற்றார். ஏன்னா, நான் நான் வந்து கைலைய போய் பார்க்கணும். அதனால தான் நான் வரேன் அப்படின்னு. சுவாமி என்ன பண்றாரு, "நீங்க வந்து இந்த பாவியில முழுகுங்க" அப்படின்னு அவரோட ஆணை. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது வந்த பிறகும், இங்க வந்து காட்சிய அவரு கண்ட பிறகும், ஆனா இங்க என்ன பண்றாரு, திருப்புகலூர்ல தான் அவரு என்ன பண்றாரு, சிவானந்த ஞான வடிவமேயாகி திருவடி கீழ் எய்தினார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு திருவடி கிடைக்குது. அதுபோல தான் இங்கேயும் இங்க அம்மையாரும் என்ன பண்றாங்க, இறைவன கேட்குறாங்க, வரம் கேட்குறாங்க. நான் வந்து எங்க இருக்கணும்? உன் கூடயே இருக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த 2 வரலாறும் பார்த்தீங்கன்னாக்கா, அருள் அந்த அருள் வந்து என்னது? பொங்கிய நிலை அப்படிங்கிறது தான் பேருணர்வு. அதாவது சிவஞானம் பெருகிய உணர்வு. பேருணர்வு பொழிகின்ற பிள்ளையார் அப்படின்னு திருஞான சம்பந்தர சொல்லும்போது சொல்றாங்க. அதே போல தான் வாய்த்த பேரருள் அப்படின்னு அழகா இங்க சொல்றாங்க. அவருக்கு வந்து இந்த பேரருள் வாய்த்ததுனால இந்த இதெல்லாம் நடந்தது. அது மாரி திருநாவுக்கர சுவாமிகளுக்கும் அந்த பேருணர்வு. ஏன்னா அந்த அருள் அவருக்கு கிடைச்சதுனால தான், அவரும் என்ன பண்ணாரு, அ திரும்ப வந்து இறைவனுடைய திருவடிக்கு சேர்ந்தார் அப்படிங்கிறது. முன்கூற அப்படின்னு. அதாவது முன்னாடியே சொன்னதுனால, நம்பளே சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? "அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி" அப்படின்னு. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, நம்ப கோயிலுக்கு போகணும்னு ஒரு நாள் நெனைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ப நெனச்சால்லாம் போயிற முடியுமா? அப்படின்னா போக முடியாது. அதாவது இறைவன் வந்து இன்னைக்கு அவர நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருந்தா தான், நம்ப என்ன பண்ண முடியும்? கோயிலுக்கு போகணும். நாமே என்ன நெனச்சாலும், என்ன தலையால உருண்டாலும் நம்ப என்ன பண்ண முடியாது? நாம நெனச்சோம்னா போக முடியாது. அதனால தான் சொல்றாங்க, முன்கூற முன்னே அவனுடைய அருள் இருந்ததுனால, அதாவது அருள் வந்து என்ன ஆச்சாம், இவங்கள முன்னடத்தி சென்றது 2 பேரையுமே. திருநாவுக்கரசு சுவாமிகளையும் சரி,
இவங்களையும் சரி 2மே என்னது முன்னடத்தி சென்றது. அம்மையாரையும் முன்னடத்தி சென்றது. அதனால அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அப்ப அவர வணங்கணும் அப்படின்னா கூட, அந்த அருள் நமக்கு இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வணங்க முடியும். இப்ப திருவண்ணாமலையார போய் பார்க்கிறோம். திருவண்ணாமலையார் வந்து ஆடிக்கிட்டே வராரு. அதே மாரி இன்னைக்கு ஒரு பதிவு பார்த்தேன். திருவண்ணாமலையார் வந்து கிரிவலம் வருவாராம். இதுவரைக்கும் நான் அத வந்து கேள்விப்பட்டதே இல்ல. இன்னைக்கு அந்த பதிவ பார்த்த பிறகு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வருடத்துல ஒரு நாளு அவரும், அதாவது திருவண்ணாமலையார் அதான் உமையம்மையோட அவரும் கிரிவலம் வராரு. எவ்வளோ ஒரு அற்புத காட்சி இல்லையா? நான் கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து நான் போணும்னு இப்பயே முடிவெடுத்திருக்கேன். ஆனா அது வந்து என்னது, அவனோட அருள் இருந்தா தான் நம்ம முடியும். நம்பளா நெனச்சோம்னா நம்ம போகவே முடியாது. அதே மாரி அடியார்களும் என்ன செய்யணும்? அந்த அ கிரிவலத்துல வந்து நம்ம எப்போதும் சுத்தி வர்றதோட, அண்ணாமலையாரும், உமையம்மையும் வரும்போது சுத்தி வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம் பார்த்தீங்களா? அதனால கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? அதுல போய் கலந்துக்கணும். அப்ப அந்த மாரி ஒரு அருள் இப்ப எனக்கு அந்த பதிவ பார்த்த உடனே எனக்கு தோணுது பார்த்தீங்களா? நம்ப வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பா அப்ப நம்ம முடிவு பண்றோம். என்ன முடிவு பண்றோம்? அடுத்த வருஷம் போகலான்னு நம்ம முடிவு பண்றோம். ஆனா, அந்த செயல் வந்து யாருகிட்ட அந்த நிறைவேறற செயல் யாருகிட்ட இருக்கு? இறைவன்ட்ட தான் இருக்கு. ஏன்னா, இறைவன் கூப்பிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம போக முடியும். அததான் இங்க சொன்னாங்க. அருள் உணர்வு பொங்க. அந்த மாரி அருள் வந்து உணர்வு வந்து அவ்வளோ 2 பேருக்கும் இருந்ததுனால தான் அவங்க போனாங்க. அப்படிங்கிற மாரி அந்த அந்த பாடலோட அத முடிக்கிறாங்க. அடுத்த பாடல் பாருங்க. 54வது பாடல். கண்டவர் வியப்புற்றஞ்சி கைகன்றோடுவார்கள் கொண்டதோர் வேடத்தன்மை உள்ளவா கூறக் கேட்டே அண்டநாயகர் என்னை அறிவாரே அறியவாய்மை எண்டிசை மாக்களுக்கினியன் உருவாயன் என்பார். அதாவது இந்த மாக்களுக்கு என்ன உருவம் இருந்தா என்ன அப்படின்னு இந்த பாடல்ல முடிக்கிறார். கண்டவர் வியப்புற்றஞ்சி அப்படிங்கிறாரு. கண்டவங்கலாம் என்ன செய்றாங்களாம், அந்த பேயுருவ கண்டவங்கலாம், இந்த எலும்புருவ கண்டவங்கலாம் அப்படியே அஞ்சி ஓடுறாங்களாம். இப்ப ஃபர்ஸ்ட்டே நம்ம சொன்னோம். ஏன்னா, எந்த ஒரு உருவமா இருந்தாலும், மனித உருவம் இல்லாத ஒரு உருவத்த நம்ம பார்த்தோம்னா, நமக்கு பயம் தான் வரும். அதனால தான் இங்க என்னதான், அ அந்த அந்த உருவத்த பார்த்த உடனே அதாவது அந்த பேயாய தன்மை, பேய் உருவம் அப்படின்னு இங்க வந்து பேயுருவம்னு சொல்றதோட, எலும்புருவமா தான் அவங்க காட்சியளிக்கிறாங்க. அதாவது மானிட உருவமா இருந்தவங்க, திடீர்னு அப்படியே எலும்பா மாறுன உடனே, இவங்கலாம் என்ன ஓடுபார்களாகி அப்படின்னு. கண்டவங்கலாம் என்ன பண்றாங்களாம், அஞ்சி ஓடுனார்கள் அப்படின்னு. இங்க வந்து என்னன்னா, அங்க இருந்த ஓடுவார்ன்னா யாரெல்லாம் ஓடுறாங்க அப்படின்னா, 2 நிற சுற்றத்தாரும், அதாவது வணிகனுக்கு வணிகனுக்கு சொந்தக்காரவங்களும், அதே மாரி அம்மையாருக்கு சொந்தக்காரவங்களும் எல்லாருமே என்ன செய்றாங்களாம், அந்த உருவத்த பார்த்தோனே அஞ்சி ஓடுறாங்க. கை அகன்று அப்டின்னா, அந்த அந்த இடத்த விட்டு நீங்கி. கையின்னா அந்த இடத்துல உள்ள பொருள். கை அகன்றுன்னா இப்ப இங்க நின்னாங்களா, அந்த இடம் கை வைக்கிற இடம் அப்டின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதுபோல. இந்த இடத்த விட்டு அப்டின்னு அதாவது ஒரு பொருள வந்து உறுதிப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. இந்த இடத்த விட்டு ஏன்னா, அந்த பேயுருவு அம்மா வாங்குன உடனே அந்த பேயுருவு இருக்கிற இடத்த விட்டு அவங்கலாம் என்ன பண்ணாங்க? ஓடினார்கள். பயந்தார்கள். அடுத்தது அஞ்சினார்கள். அடுத்தது ஓடினார்கள் அப்படின்னு. வியப்புற்று அஞ்சி ஓடுவார்கள். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதாம், அத பார்த்த உடனே அப்படியே ஒரு பயம் கலந்த அ இப்படி கூட இருக்குமா? அப்படின்னு. அதாவது திடீர்னு இப்படி ஒரு உருவம் தோன்றுமா? அப்படின்னு எல்லாருக்கும் முதல்ல ஒரு வியப்பு வருது. அப்புறம் வியந்த பிறகு, "ஐயய்யோ! இது பேயாச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல முதல்ல என்ன செய்றாங்க, அத பார்த்த உடனே வியந்து போறாங்க. "இது என்னது உருவம் திடீர்னு எலும்பாயிட்டு" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் வருது. அதனால வியப்புற்று அஞ்சி ஓடுவார்கள். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? அஞ்சி அந்த இடத்தே ஏன் ஓடுனாங்க அப்டின்னா, அதாவது அந்த பேய் வந்து நம்மள புடிச்சிருமோ அப்டின்னு ஒரு பயத்துல ஓடுனாங்களாம். ஏன்னா, இப்ப இங்க வந்து எலும்புருவா அம்மையார் நிக்கிறாங்க. அப்ப அந்த எலும்புரு வந்து நம்மள புடிச்சிருமோ அப்டின்னு பயந்து ஓடுறாங்களாம். கொண்டது இங்க வந்து பாத்தீங்கன்னா, வேண்டிக் கொண்டது. ஏன்னா, அம்மையார் வந்து வேண்டிக் கொண்டாங்க. என்ன வேண்டிக்கிட்டாங்க? பேய்வடி வடிவே எனக்கு பாங்குற வேண்டுமென்று பரமல்தார் பரவி. 1765வது பாட்டல்ல பார்க்கிறோம். ஏன்னா, எனக்கு வந்து இந்த வடிவு வேணும்.
பாங்குற வடிவுன்னு. அதுக்கே நம்ம வந்து விளக்கம் சொன்னோம். பாங்குறன்னா நல்ல ஒரு வடிவு வேணும் அப்படின்னு. ஏன்னா இறைவனையே வணங்கக்கூடிய ஒரு வடிவு வேணும் எனக்கு அப்படின்னு அந்த ஒரு நல்ல பேய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி. அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா அங்க சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டுல. அப்ப அந்த மாரி மற்றி பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றேன். அப்ப அந்த பெருமை சேர் வடிவம் எனக்கு வந்து சிவகணத்துல உள்ள ஒரு உருவம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டு அவங்களே பெற்றார்கள். வேண்டிக் கொண்டது. அதான் கொண்டது அப்படின்னு. உள்ளவா அப்படின்னா, தன்னை உள்ளவாறு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அந்த வேடத்தின் உண்மை தன்மையை உணர்ந்தவாறு அப்படின்னு. ஏன்னா, இங்க உள்ளவங்கலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன தெரியாது, இந்த வேடத்தோட பெருமை தெரியாது. இது என்ன வேடம்னும் தெரியாது. ஏன்னா, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் பேய் மட்டும் தான். அப்ப பேய் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான், உ உள்ளவாறு இங்க என்ன இருக்கு? இந்த அம்மா வந்து எப்படி ஆயிருக்காங்க? என்ன உருவம் எடுத்திருக்காங்க? அப்படிங்கிறது, இவங்கெல்லாம் உணர்ந்தாங்களா அப்படின்னா, அறியா வாய்மை எண்டிசை மாக்களுக்கு யான் எவ்வுருவாயின். இந்த இடத்துல என்ன சொன்னான்னா, இத உணர்ந்தாங்களான்னா உணரலையாம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இவங்கெல்லாம் அறியாத மாந்தர்கள். இவங்களுக்கு என்ன தெரியாது? இவங்க பெற்ற பெருமை தெரியாது. இறைவன் இவங்களுக்கு குடுத்த அருள் தெரியாது. அதனால நான் அவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் என்ன உருவம் எடுத்தா என்ன? இந்த மாந்தர்களுக்கு எந்த உருவம் எடுத்தாலும் அவங்க பயந்து தான் போறாங்க. இந்த உருவம் இருந்தாலும் சரி, வேற உருவத்துல அவங்க மாறுனாலும் சரி, அவங்க என்ன பண்ணாங்க? பயந்து தான் போறாங்க. ஆனா எனக்கு வந்து என்ன வேணும்? அந்த சிவ உருவம் வேணும் அப்படிங்கிறதுனால, இந்த கணத்தில் உள்ள ஒரு உருவம் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். எந்த உருவா என்ன அப்படின்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது, அ அந்த கூற கேட்டே, அதாவது என்ன கூறுறாங்க, அந்த ஓடுறவங்கலாம் என்ன சொல்லிட்டு ஓடுறாங்களாம், "ஐயோ! பேய், பேய்" அப்படின்னு சொல்லிட்டு. இத அத சொன்ன உடனே தான் அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, "இது எப்படிப்பட்ட உருவம்? இது எப்படிப்பட்டது எனக்கு கிடைத்தது?" அப்படின்னா, "இது யாவரும் வந்து வணங்கி பயன்பெறும் பேயாய நற்கணங்களின் வடிவமே அன்றி, அவர்கள் நண்ணி அகன்று ஓடுமாறு மக்களை அலைத்து துன்புறுத்தி தாமும் நரகத்தில் இடர்படும் அலகைகளாகிய பேய் வடிவம் என்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அததான் அம்மா சொல்றாங்க இங்க. இது வந்து என்னது? பயப்படக்கூடிய ஒரு உருவம் கிடையாது. இடர்படும் அலகைன்னா இங்க பேய் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வடிவம் இல்ல அது. அப்ப அந்த மாரி இவங்க பேய் பேய்ன்னு கத்திட்டு போன உடனே அம்மா சொல்றாங்களாம். "மாக்களுக்கு யான் எவ்வுருவாயின் என்ன?" அப்படின்னு. "பத்தனை என்றனை உலகவோர் பகர்வதோர்" அப்படின்னு சொல்றோம். அதாவது "எவரும் தத்த மனத்தன பேச" அப்படின்னு திருவாசகத்துல ஒரு கருத்து இருக்கு. அதாவது எல்லாரும் எது வேணாலும் பேசிக்கிட்டும். ஆனா நான் என்ன பண்ணணும்? இறைவன வந்து பற்றிக் கொள்ள வேண்டும். அவரு தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லணும்னு. அத மாரி இந்த மாக்களுக்கு நான் என்ன உருவா இருந்தா என்ன? எந்த உருவா இருந்தாலும் இவங்க பயந்து தான் ஓடப் போறாங்க, கத்த தான் போறாங்க, பேயின்னு தான் சொல்லப் போறாங்க. அப்ப அ எனக்கு வந்து என்னன்னா, அண்டர் நாயகன் என் அப்படிங்கிறாரு. என்பார் அப்படின்னு. அதாவது இறைவனை அறிந்தால் போதும். அதாவது இறைவன அறியக்கூடிய அந்த அறிவு இருந்தா போதும். ஆனா இந்த அறியா மாக்களுக்கு நான் எந்த உருவா இருந்தாலும், அத மேல எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. எனக்கு ஆவதொன்றில்லை அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இவங்க பேய் பேய்ன்னு கத்திட்டு போனா, அதனால மனசு ஒடிஞ்சு போய், ஐயோ! நம்மள பேயின்னு சொல்ட்டாங்களே அப்படின்னு அம்மா வருத்தப்படுவாங்கன்னு இல்லையாம். அததான் சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. இப்ப நாமே போறோம்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் ஒருத்தவங்க நம்மள பார்த்துட்டு, "ஐயோ! பேய் மாரி இருக்கீங்க" அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்படி இருக்கும்? அப்ப நம்ம மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நம்ம அறியாத மாக்கள். ஏன்னா மனித வடிவத்துல இருக்கோம் நம்ம. ஆனா இங்க புனிதவதி அம்மையார் அப்படி இல்ல. அருள் நிறைந்து இருக்கிறாங்க. அதனால அவங்க பேய் பேய்ன்னு கத்திட்டு போனாலும், நான் எந்த வடிவா இருந்தா இவங்களுக்கு என்ன? இறைவனுடைய அருள் இருந்தா போதும். அவர் என்னை அறிவார் அப்படின்னு. அறியா வாய்மை அப்படின்னு சொல்றாங்க. வாய்மை அறிவு அப்படின்னா என்னன்னா, உண்மை நாடியறியும் அறிவு அப்படிங்கிற பொருள்ல தான் இங்க வந்து அறியா வாய்மை அப்படிங்கிறது. மக்கள் உணர்வுல இருந்தாலும், மக்கள் உடல்ல இருந்தாலும், ஐயறிவுட அதாவது ஆறறிவுள்ள மாக்கள் அப்படின்னு சொல்றோம் நம்ப. ஆறறிவுள்ள மனிதர்களா இருந்தா கூட, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களாம்? ஐயறிவுடைய மாக்களே யாவர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஆ ஐந்தறிவுள்ள மாக்கள் அப்படின்னு. இப்ப மாக்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, கீழ்ப்பட்ட தன்மை அப்படின்னு சொல்றது.
இப்ப மனிதனுக்கு இப்ப நம்ம ஓரறிவு, ஈரறிவு இப்ப நவராத்திரி வரும்போது நம்ம என்ன செய்றோம்? ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா நம்ப அந்த நவராத்திரி படியில வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இங்க வந்து என்னன்னா, மாக்கள் அப்படின்னா இங்க மனிதர்களா இல்லையாம். ஏன்னா மனிதர்களுக்கு வந்து என்ன இருக்கணும்? ஆறறிவு இருக்கணும். இறைவனை அறிந்து கொள்கின்ற அறிவு இருக்கணும். ஆனா, இவங்களுக்கு அந்த அறிவு இல்லாததுனால, இவங்க எப்படி இருக்காங்களாம்? மாக்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த இவங்களோட இருக்கிற அறிவு என்னவா இருந்தா நமக்கென்ன? இவங்க என்ன உணர்ந்தா நமக்கென்ன? அந்த எந்த உருவம் நமக்கு கிடைச்சா என்ன? இவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்மள உணர்ந்து கொள்ள அறிவு இவங்களுக்கு கிடையாது அப்படி. அண்டர் நாயகனார் அப்படின்னு சொல்றாரு. சொன்னவுனே, அறிவதாவதேன் அண்டர் நாயகனார் என்னை அவரு என்ன அறிவார்? ஏன்னா அண்டர் நாயகன் அப்படின்னா, மேலுலகம், கீழுலகம், நடு உலகம். இது எல்லாருக்கும் யாரு தலைவர்? இறைவன் தான் தலைவர். அவரு தான் தேவதேவர். அப்ப அறிவுடைய தேவர்கள் அறிவார்கள். என்னைய யார் அறிவா? அறிவுடைய தேவர்கள் வந்து இறைவன பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அறிவில்லா மாக்கள் அறியாவிடின் என். இவங்க தெரிஞ்சுக்கலன்னா என்ன? அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பு. அதாவது என்னான்னா, இறைவன் தேவர்கள்லாம் என்ன தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான் என்ன செய்றாங்க, அங்க தேவ உலகத்திலேருந்து துந்துபிகள்லாம் முழங்குது. மலர் மாரி பொழியுது. ஏன்னா, அவங்களுக்கு தெரியுது. இந்த பேய் வடிவம் வந்து இறைவனோட அருள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க என்ன செய்றாங்க, துந்துபி முழக்குறாங்க. மலரெல்லாம் வந்து பூச்சொரியிறார்கள். ஆனா, இவங்க என்ன செய்றாங்க, பேய் பேய்ன்னு சொல்லி இவங்க அறியாத மாக்களா இருக்கிறதுனால, பேய் பேய்ன்னு சொல்லி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அழகா இந்த இடத்துல விளக்கம் சொல்றாங்க. ஏன்னா, அவர அறிந்த அறிவு இருந்தால், அதாவது மக்களா இல்லாம மாக்களாக இருக்கிற வரைக்கும் என்ன இருக்காது? நமக்கு அவர அறியக்கூடிய அறிவு இருக்காது. அப்ப அவர தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆறறிவுள்ள மக்களாக நம்ம இருக்க வேணும். அப்படிங்கிறத இந்த பாட்டுல வந்து நமக்கு அழகா தெளிவுபடுத்துறாங்க. அடுத்த பாட்டு பாருங்க. வடதிசை தேயமெல்லாம் மனத்தினும் கடிது சென்று தொடையவிழ் இதழ் மாலை சூழபாணியனார் மேவும் படரொளி கைலை வெட்பின் பாங்கணைந்தாங்கு காலின் நடையினை தவிர்த்து பார்மேற்றலை நான் அடைந்து சென்றார். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம். அதாவது காலால நடக்கிறத தவிர்த்து, எப்படி நடந்து சென்றாங்களாம்? தலையினால் அடைந்து சென்றார் அப்படின்னு அழகா சொல்றாங்க இந்த பாடல்ல. இந்த பாடல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப இதுவரைக்கும் அம்மையாரோட அருள், அ அருள் வந்து இந்த இடத்துல தான் வந்து முழுமையாக நமக்கு வந்து வெளிப்படுறத நம்ப வந்து பார்க்குறோம். ஏன்னா, இந்த 2 பாட்டுக்குமே என்ன உருவம் இருந்தா நமக்கென்ன அப்படின்னு. இதுக்கு வர்ற பாட்டு, அதுக்கு அடுத்த பாட்டு. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மையாரோட அருள் திறத்தை வந்து நமக்கு சொல்லும். மனதினும் கடிது சென்று வடதிசை தேயமெல்லாம் அப்படின்னு. மனதினும் கடிது சென்று அப்படின்னா, திருநாவுக்கரசு ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து திருநாவுக்கரசு நாயனார உதாரணமா காட்டுறாங்க. ஏன் அப்படின்னு காட்டுறாங்க அப்படின்னாக்கா, அவரும் வந்து என்ன பண்ணாரு? இறைவனோட காட்சிய கண்டார். இறைவனோட அருளால என்ன பண்ணாரு? எல்லா அடியார்களும் வந்து இறைவனுடைய திருவடிக்கு தான் போனாங்க. இருந்தாலும் காட்சியை கண்டது அப்படின்னா திருநாவுக்கரசு நாயனார் தான். அதனால தான் பல இடத்துல வந்து அம்மையாரோடையும், திருநாவுக்கரசு நாயனாரையும் பொருத்தி பொருத்தி நமக்கு சொல்றாங்க. அ திருநாவுக்கரசு நாயனார் வந்து பார்த்தீங்கன்னா, பல நாள் கடந்து போறாங்க. ஏன்னா, அவங்க வந்து மனித உடலோட போறாங்க. அ அடியார். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? வழியெல்லாம் வருந்த, அதாவது உடம்பு திருமேனி முழுவதும் வருந்த அவங்க போறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து சொன்னோம். ஏன்னா, அவங்க நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு நடந்து போனாங்க. அப்ப காலெல்லாம் தேஞ்சுது. அப்புறம் கையால படுத்துட்டு போனாங்க. அப்போ உடம்பெல்லாம் தேஞ்சுது. கையால நடந்து போனாங்க. அப்ப கையெல்லாம் தேஞ்சுது அப்படின்னு சொல்றோம். உடம்பு ஃபுல்லா என்ன அது தேய்ந்து போனது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உடம்பாலே அவங்க நடந்து போனதுனால, அந்த திருவழி, அவங்க போன வழியெல்லாம் வந்து வருந்தினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இங்க அம்மையார் அப்படி கிடையாதாம். எப்படின்னா, மனத்தினும் கடிது சென்று அப்படின்னு. அதாவது அங்க நெனச்ச உடனே இங்க வந்துர்றது. இப்ப வந்து சொல்லுவோம் தெரியுமா? வாயு அப்படின்னா மனசு அப்படின்னாக்கா இங்க இங்க இப்ப நம்ம நெனைக்கிறோம். இந்த இடத்துல ஒண்ண நெனைக்கிறோம். இதே இது வந்து பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல நம்ம பையன் இருக்கான், இல்ல பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நினைப்பு வரும்போது நம்ம வெளிநாட்டுக்கே போயிருவோம். அப்ப அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. அப்போ ஒரு நிமிஷத்துல நம்ம மனது என்ன ஆகுது? இங்க உள்ளதையும் நினைக்குது.
வெளிநாடு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, ட்ரெயின் பிடிக்கணுமே, ஃப்ளைட் பிடிக்கணுமே அப்படியெல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணுது? உடனே வந்து அங்க உள்ளத நினைக்கிறதுக்கு மனது போயிரும். அதுபோல தான் இங்கேயும் அம்மையார் என்ன மனதினும் கடிது சென்று, மனத்தோட வேகமா என்ன பண்ணாங்களாம், அந்த அம்மையார் வந்து போனாங்க அப்படின்னு. எப்படி போனாங்க அப்படின்னு, எப்படி போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேயாய வடிவம் பெற்றதனால். அந்த பேய் வடிவம் பெற்றதுனால தான் என்ன பண்ணாங்க, அந்த மாரி அவங்க வந்து போனாங்க அப்படின்னு சொல்லி மனதினும் கடிது செல்தல் அப்படின்னா, அன்பு மிகுதி. இது வந்து அ இது வந்து உண்மை நிகழ்ச்சி. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கண்ணப்ப நாயனார். அவரு வந்து பூதநாயகன்பால் வைத்த மனதினும் கடிது சென்று அப்படின்னு கண்ணப்ப நாயனார் இதையும் சொல்றாங்க. என்னன்னா, கண்ணப்ப நாயனாரும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அவனோட கண்ணப்ப நாயனார் கூட தோழன் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்றாங்க, "மலை மேல வந்து இறைவன் இருக்கார்" அப்படின்னு சொன்ன உடனே, அடுத்த நிமிஷமே என்னது, "அங்கு நாம் போவோம்" அப்படின்னு. அப்ப அந்த அவரு எப்ப அந்த அவனோட தோழன் சொன்னானோ, அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் மறந்துட்டாரு கண்ணப்ப நாயனார். அதுக்கடுத்து இறைவன் தான் அப்படின்னு. அப்ப கடிது சென்றார். அப்ப மனத்தினும் அந்த இடத்துக்கு என்ன அது 6 நாள்ல முக்தி அடைஞ்சார் அப்படின்னு சொல்றோம் நம்ப. ஆனா சொன்ன ஒரு வார்த்தையிலே அவரு என்ன பண்ணிட்டாரு? இறைவனை நினைந்தார். இந்த உலகத்தையே மறந்தார் அப்படின்னு. அதுபோல தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வேகமாக அம்மையார் என்ன பண்ணாங்களாம், அங்க வந்தாங்க. தொடையவிழ் இதழி மாலை அப்படின்னா, தொடை அவிழ்னா தொடையைப் போல அலர்கின்ற, அதாவது மொட்டு மொட்டா இருக்கிறது, குவிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. செய்தவிரை தாமமென மன்றன் மலர்த்துணர் தூக்கி அப்படின்னு. என்னன்னா, பூ இந்த இடத்துல வந்து 2 இது சொல்றாங்க. தொடையவிழ் இதழ் மாலை அப்படின்னா, இதழ்களோட சுருள் எல்லாம் இப்ப வந்து மொட்டா இருக்கிறது எப்படி இருக்கும்? இதழெல்லாம் வந்து அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள்ள பொருந்தி இருக்கும். அப்ப அந்த இதழ்லாம் என்ன செய்யுதா, வெளியில வருது. விரிந்து வருது அப்படின்னு. அடுத்தது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, கொத்தாக விரிந்த மாலை. அதாவது நெறைய மாலை இருக்கு. நெறைய மலர் இருக்கு. அது அப்படியே கொத்தா பூத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதையும் சொல்றாங்க. ஆனா இந்த 2 மலருமே இதழி மாலை சூழ பாணியனார். ஏன்னா கொன்றையும், சூலமும். அப்ப சிவபெருமானுக்கே உள்ள ஒரு ஒரு மலரும், ஆயுதமும். அததான் சொல்றாங்க. இந்த மாலைய சூழி இருக்கிறாரு. எப்படிப்பட்ட மாலை? இதழ்கள் அவிழ்ந்த மாலை. அந்த கொத்தா உள்ள கொன்றை மாலை. அத சூடியிருக்காங்க. அத மாரி பார்த்தீங்கன்னா, படரொளி நெடுதூரம் சென்று ஒளி அப்படின்னு சொல்றாங்க. இங்க படரொளி அப்படின்னாக்கா, அ கைலை மலையில இருக்கிற ஒளி. அது வந்து எங்க பார்த்தாலும் பரவுதாம். அங்க போன உடனே அவங்களுக்கு அது வந்து அறிய முடியுதுன்னு. பரவி வீசும் ஒளி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இன்னொன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஞான ஒளி. ஏன்னா அம்மா வந்த உடனே அவங்களுக்கு அந்த ஞான ஒளி கிடைத்தது அப்படின்னு. ஆங்கு காலின் நடையினை தவிர்த்து, ஆங்குன்னா அந்த கைலையில வந்த பிறகு. மனதினும் கடிது எங்க இருந்தாங்க? குலசேகரப்பட்டினத்துல இருந்தாங்க. அடுத்த நிமிஷமே அவ்ளோ வேகமா மனதின் கடிது எங்க வந்துட்டாங்களாம்? கைலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி வந்தாங்க அப்படின்னாக்கா, அவ்ளோ அதாவது அவங்க அவங்க பெற்ற அந்த பேயுருவால வந்தாங்க. அதாவது மலையில ஏறத் தொடங்குன உடனே காலின் நடை, அப்ப காலால நடந்து போறது ஆங்கு தவிர்த்து அப்படின்னு. இப்ப இந்த மலைக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் எங்க இருந்தாங்க அவங்க? அந்த பாடல்லாம் பாடுற வரைக்கும் குலசேகரப்பட்டினத்துல இருந்தாங்க. அந்த பாண்டி நாட்டுல இருந்தாங்க. அந்த பட்டணத்துல இருந்தவங்க கைலை அடிவாரம் வரை இப்ப அங்கே இருந்து குலசேகரப்பட்டினத்திலேருந்து கைலை எவ்வளவு தூரம்? அங்க வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்களாம்? மனதினும் கடிது. அப்ப அந்த பேய் உருவம் இருந்ததுனால, சீக்கிரமா என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க அப்படின்னு. இந்த இடத்துல பேய் உருவத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. பேய் வடிவம் ஏனை உடல்கள் போல் மண்ணின் அதாவது பிருத்திவி பகுதி விஞ்சாமல் காற்று பகுதி வாய்வு விஞ்சி உள்ளது. அதனாலே ஊறுபாடு பெறுதற்கு இறை இன்மையோடு வாயுவேகம் மனோவேகம் என்றபடி மிக்க விரைவாகவும் செல்லும் தன்மையுடையது அப்படின்னு. அதாவது என்னன்னா, பிருத்திவி மண்ணால் ஆட இந்த பேய் வடிவம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, மண்ணால செய்தப்பட்ட உருவம் அப்படின்னு. இப்ப நம்ம உடம்பே வந்து என்னது பஞ்சபூதங்களால ஆனதுன்னு. அப்ப பஞ்சபூதங்களால இருக்கிற உடம்புல நடந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ தூரம். ஏன்னா குலசேகரப்பட்டினத்திலேருந்து கைலைக்கு நடந்து வர்றது அப்படிங்கிறது.
இன்னொன்னு கைலை அப்படின்னாலே, அந்த அடிவாரமே என்னது? இறைவன் இருக்கிற இடம். அவரோட காலடி தான். அப்ப அங்க வரணும் அப்படின்னு வந்து அங்க வரணும் அப்படின்னா, அவங்க அந்த பேயுரு கொண்டதுனால தான், அவ்வளோ ஃபாஸ்ட்டா, அவ்வளோ வேகமா, அவ்வளோ விரைவா என்ன பண்றாங்க? அங்க வந்துர்றாங்க. அதோட இன்னொன்னா, தவிர்தல் அப்படிங்கிறாங்க. நடையினை தவிர்த்து. ஏன்னா இங்க இங்க இதுவரைக்கும் வந்து மனோவேகத்துல வந்துட்டாங்க. வந்தவங்க வந்து எப்படி வந்திருக்காங்க? எலும்புக்கூடோட தான் வந்திருக்காங்க. அப்ப எலும்புக்கூடோட வரும்போது, எலும்புக்கூட்டுக்கும் கால் இருக்கும் இல்லையா? கால் இருக்கும், தலை இருக்கும், கை இருக்கும், எல்லாம் இருக்கும் எலும்புக்கூட்டுல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க கைலாயத்துக்கு வந்த பிறகு, சிவபெருமான் எழுந்தருளியுள்ள மலை அப்படிங்கிறதுனால, இதுவே என்னது? சிவபெருமான் இருக்கார் அப்படின்னாலே, அவரோட கால் எங்க இருக்கும்? கைலையோட அடிவாரத்துல இருக்கும். அப்ப அவரோட காலடிகிட்ட நம்ம வந்துட்டோம். அப்ப இதுல வந்து நம்ம எப்படி நடக்கக்கூடாது? நம்பளோட காலடியால நடக்கக்கூடாது. நம்ப கால வச்சு நடக்கக்கூடாது. அப்படின்னு என்ன செய்றாங்களாம்? தலையால் நடக்குறாங்க. அது எப்படி தலையால நடந்தாங்க அப்படின்னு பார்த்தா, தலைய வச்சு தலைகீழா நடந்தாங்களா அப்படின்னா, கை 2யும் ஊன்றி அப்படின்னு சொல்றாங்க. தாடலை அப்படிங்கிறாங்க. ஆ இங்க வந்து என்னன்னா, ஆ இந்த புண்ணிய புண்ணிய பூமிய நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து மிதிச்சு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, கையால நடந்து போனாங்க அப்படின்னு. இதே இத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து திருவதிகை திருவதிகைய வந்து திருவதிகையில வந்து அவங்க கைத்தொண்டு செய்றாங்க பார்த்தீங்களா? உழவாரப்பணி செய்றாங்க பார்த்தீங்களா? அதனால ஆளுடை பிள்ளையார் அதாவது திருஞான சம்பந்தர் என்ன பண்றாராம், அங்க வந்து அங்க போய் நடந்து அந்த திருவதிகைய பாடாம, அ பக்கத்துல இருக்க சித்தமட வடத்துல தங்கி, அங்கேருந்து என்ன பண்றாங்க? பாடல் பாடுறாங்க அப்படின்னு. அதே போல தான் அம்மையாரும் என்ன பண்றாங்க? இங்க இருக்கிற வந்து அது மாரி இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, ம் திருவாலங்காட்ட திருவாலங்காட்டுல வந்து அம்மையார் வந்து தங்கியிருக்காங்க. ஏன்னா, அங்க தான் வந்து பாடுறாங்க. அதனாலயும் என்ன செய்றாங்களாம், அ அங்க திருவாலங்காட்டுல தங்காம, பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல தங்குனாங்க. ஏன்னா, அந்த தலத்துல வந்து நம்ம நடந்து போக்கூடாது அப்படின்னு வந்து ஆளுடைய பிள்ளையார் வந்து இருந்தார் அப்படிங்கிற வரலாறும் வந்து இங்க வந்து எவ்வளோ பெரிய செயல். அதுபோல தான் இங்கேயும் வந்து அம்மா என்ன பண்றாங்க, இங்க வந்து நம்ப கா காலால நடந்து போக்கூடாது அப்படின்னா, தலையினால் நடந்து செல்தல் அப்படின்னா, 2 கையையும் தரையில ஊன்றி, அப்படி தலைகீழாக என்ன செய்றாங்க? நடந்து போறாங்க அப்படின்னு. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதழி மாலை சூலபாணி அது 2க்கும் விளக்கம் சொல்றாங்க பாருங்க. 2ம் வந்து இறைவனுக்கு சுட்டுறது தான். இதழி மாலை அப்படின்னா கொன்றை. இது வந்து கொன்றை மாலை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ வடிவம் கொண்டது அப்படிங்கிறாங்க. அந்த பிரணவ வடிவத்துக்கு உள்ளது தான். இதுல இந்த கொன்றை மாலையில வந்து யார் இருக்கா அப்படின்னா, கொன்றை அப்படின்னா பிரணவ வடிவம் உள்ளது. அதுல யார் இருக்கா அப்படின்னா, இறைவன் அமர்ந்திருக்கிறாராம். "நறுங்கொன்றை போதினுள்ளான்" அப்படின்னு தேவாரத்துல ஒரு ஒரு லைன் வருது. அப்ப அந்த கொன்றை மாலையில யார் இருக்கா? இறைவன் இருக்காரு. அப்ப அந்த இதழி மாலை அத குறிக்குது. அது மாரி சூலபாணி அப்படிங்கிறன்னா, சூலம் வச்சிருக்கிறாரு அவரு கையில. அது எப்படின்னா, "மும்மலம் சிதைக்கும் வடி சூலம் வெயிலெரிப்ப" அப்படின்னு சிறுதொண்ட நாயனார்ல அந்த புராணத்துல வருது ஒரு லயன். அதாவது முழு மலத்தையும் நமக்கு இருக்கிற மும்மலம், ஆணவம், கன்மம் அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா? மும்மலம். அந்த மும்மலத்தையும் போக்குகின்ற எது? இந்த சூலம். அது வந்து நம்மளோட முழு ஞானத்தையும் தரவல்லது அப்படின்னு. மலத்த அழித்து நமக்கு அருளைத் தருகின்ற, ஞானத்தை தருகின்றது தான் அந்த சூலம் அப்படின்னு சொல்றாங்க. ம். அடுத்தது சொல்றாங்க பாருங்க. "எவ்வுருவனும் பெருமானேன் பார்க்கும் எண்ணுரைக்கேன், எவ்வுருவம் நின்னுருவம் ஏது" அப்படின்னு. அ அம்மையார் வந்து வேண்டி வாங்குனாங்க அப்படின்னு. எந்த உருவமா இருந்தா என்ன? அத வந்து இறைவன் வந்து என்னது? பார்த்தா போதும். அததான் வந்து எவ் என்பார் உரைக்கேன். நான் எந்த உருவுல இருந்தா என்ன? யாரு பார்த்தா என்ன? என்ன இறைவன் பார்த்தா போதும். எவ்வுருவோ நின்னுருவம் ஏது அப்படின்னு பாடி, அந்த உருவத்துல இறைவன வந்து இறைவனை அடைகிடுவதற்கு எந்த உருவமா இருந்தா என்ன?
அத வந்து நீங்க புரிஞ்சுக்கலன்னா பரவால்ல. இறைவன் என்னை புரிந்து கொள்வார். அதனாலதான் "எவ்வுருவாய் நின்னுருவம் ஏது" அப்படிங்கிறத அழகா இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, தலையால நடந்து போனாங்க அப்படிங்கிறது. இது வந்து காரைக்கால் அம்மையார் புராணத்துல ஒரு என்னது சிறப்பு பாடல். ஏன்னா இத மாரி வந்து எந்த அடியார்களும் இறைவன் நடந்து அதாவது நடந்து இப்ப நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகளா இருக்கட்டும், இல்ல திருஞான சம்பந்தரா இருக்கட்டும், இறைவன் நடந்த இடத்துல, இல்ல இறைவன் அடியார்கள் தொண்டு செஞ்ச இடத்துல இவங்கெல்லாம் நடந்து போகக்கூடாதுன்னு இவங்க என்ன அதுக்குள்ளே வராம இருந்தாங்க. ஆனா, இறைவன் இருக்கிற இடத்துல தலையால காலால நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி, தலையால நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மையார் மட்டும்தான். அதனால இது வந்து ஒரு சிறப்பான பாடல். 55வது பாடல் வந்து ஒரு சிறப்பான பாடல். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, 56வது பாடல். தலையினால் அடைந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேலேறும்போது மகிழ்ச்சியாலம் அன்பு பொங்க களையிலந்திங்கட்கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலை நுதல் நுதலிமய திருக்கண் நோக்கி உற்றதன்றே. இங்க வந்து என்னன்னா திருக்கண் உற்றது அப்படின்னு ஒரு லைன் அழகா சொல்றாங்க. திருக்கண் அப்படின்னாக்கா அம்மையாரோட கண், அதாவது அம்மையாரோட அருள். ஏன்னா இறைவன் வந்து சிவமே, அதாவது சிவம் வந்து எப்படி இருக்கும், சும்மாவே இருக்கும். சக்தி தான் வந்து நமக்கு அருள் தர்றது. அதனால இங்க அம்மையார் தான் என்ன பண்றாங்களாம், இவங்க நடந்து வர்றத பாக்குறாங்களாம். தலையினால் நடந்து சென்று உம் வெள்ளி மலையில் ஏறும்போது மகிழ்ச்சி பொங்க, இவங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்துட்டாங்க. குலசேகரப்பட்டினத்துல இருந்து இங்க கைலைக்கு வந்தாச்சு. கைலையோட அடிவாரத்துக்கு வந்த பிறகு இறைவன்கிட்ட போகணும், மலைக்கு மேல போகணும். அப்ப மலைக்கு மேல இப்ப நம்மளே வந்து மலையில நடந்து போறோம்னு வச்சுங்களேன். இப்ப திருவண்ணாமலையிலே நம்ம நடக்கிறோம். குகை நமச்சிவாயர், அப்புறம் விருப்பாட்சி குகை, இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே போய் பார்க்கலாம். ஆனாலும் நம்ம காலால நடந்து போனா என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு அயர்ச்சி வரும். கொஞ்சம் தூரம் நடந்த உடனே மேல போக 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 நமக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால உடம்பு சோர்ந்து போகும். அதே மாரி காலும் வந்து என்னது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும். அப்ப இங்க வந்து அம்மாவுக்கு அப்படி இல்லையாம். ஏன்னா இவங்க காலால கூட நடந்து போகல. இவங்க எப்படி போறாங்க, கைய வச்சு தலையால நடந்து போறாங்க. அப்படி தலையால நடந்து போவது இன்னும் அவங்களுக்கு வருத்தம் இருக்குமாம். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லையாம். அன்பு பொங்க, அப்ப எப்படியாவது அவர போய் பார்த்திடணும் அப்படிங்கிற அன்பு பொங்குனதுனால, அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு எந்த ஒரு அயர்ச்சியுமே இல்லையாம். காலினால் கடந்து செல்லுதற்கே இதனை தலையினால் நடந்து சென்று ஏறுவதென்னின் வேறு யாவர்க்கும் அரிதாம். அதாவது இந்த மாரி போறது வந்து எல்லாருக்கும் இது என்னது ஒரு அரிய செயல். இத மாரி செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது. நம்ம இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கா, கைலைக்கு கைலை எல்லாம் போறவங்கள பார்த்தோம்னா, நீங்க வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சில பேரெல்லாம் வந்து அப்படியே நிப்பாங்க. நின்னு அப்படியே வணங்குவாங்க. வணங்கி கைய ஃப்ரண்ட்ல 2 கையும் கொண்டு போய் அதுல ஒரு கோடு போடுவாங்க. கோடு போட்டுட்டு திரும்ப அந்த வணங்குன தூரத்த திரும்ப எழுந்து நடந்து போவாங்க. நடந்து போயி எந்த இடத்துல அவங்க கை கோடிட்டாங்க பார்த்தீங்களா, அதுல நிப்பாங்க. நின்னு மறுபடியும் கீழ விழுந்து வணங்குவாங்க. அதுபோலயே அந்த எல்லா இடமும் நடந்து போறத நான் சில வீடியோலாம் பார்த்துருக்கிறேன். நமக்கு நடந்து போறதே ரொம்ப கஷ்டம். அதுல ஒவ்வொரு அடியா வணங்கி கீழ விழுந்து, விழுந்து நம்ம ஒரு கோயில சுத்திட்டு வந்து அந்த கொடிமரத்துல வந்து விழுந்து வணங்குறதே வந்து நமக்கு கஷ்டப்பட்டு தான் வந்து விழுந்து வணங்குறோம். ஆனா, இப்ப எங்க கைலைக்கு போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வணங்கிக்கிட்டே போவாங்க சில பேரெல்லாம். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த வீடியோலலாம் பார்த்துருக்கேன். அதுபோல இங்கேயும் இவங்க என்ன பண்றாங்களாம், அந்த மாரி தலையால நடந்தா கூட எந்த ஒரு தளர்வும் இல்லாம சந்தோஷத்தோட போறாங்க அப்படின்னு. பேரனுரை பெருங்களிப்பினாலே தலையால் நடந்து சென்றார். அதாவது இறைவன் செய்த அருள். ஏன்னா இறைவன் குடுத்த அருளால தான் அந்த அருள் நமக்கு கிடைச்சதுனால தான் அவங்க என்ன பண்றாங்களாம், அப்படி தலையால நடந்து அவ்வளோ அழகா அவங்க வந்து சந்தோஷத்தோட போறாங்க அப்படின்னு.
புலையனேனையும் பொருளென நினைந்துன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாகா சங்கரா அப்படின்னு சித்திலாபத்துல ஒரு லயன் வருது. அப்ப புலையனேனையும் பொருளென நினைந்து அருள் புரிந்தனை அப்படின்னு, என்னையும் என்னது நாயின் கடையேற்பட்ட நாயேனே அப்படின்னு சொல்ல முடியுங்களா. அதனால நான் வந்து என்னது தலையினால் நடந்தேன் விடைப்பாகா அப்படின்னு. அதுபோல இங்க அந்த திருவாசக கருத்து வந்து இங்க வந்து இருக்குது அப்படின்னு அதை பொருத்தி காட்டுறாங்க. சங்கரன் சங்கரன் அப்படின்னாலே இன்பம் செய்பவன். சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆஹ் அவனுடைய திருவடி அடைஞ்சிட்டோம்னா அந்த அந்த பேரின்பம் அது வந்து அனுபவிக்க முடியாத ஒரு பேரின்பம் அப்படின்னு. என்ன எப்படிப்பட்ட இன்பம் அப்படின்னாக்கா, இதுவரை அந்த ஒரு இன்பத்தை நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது, அனுபவித்தே அறிந்திருக்க மாட்டோமா, அப்படிப்பட்ட ஒரு பேரின்பம். ஏன்னா இறைவனுடைய திருவடி வந்து அவ்வளவு இன்பம் தருவது அப்படின்னு சொல்லி இப்ப அடியார்கள்லாம் உணர்ந்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து என்னன்னா இறைவனை வந்து உணர்றோம். ஆனா அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோமா அப்படின்னா, அந்த இன்பத்தை நம்ம இன்னும் அனுபவிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கோம்? இந்த மாயைக்குள்ளதான் இன்னும் இருக்கிறோம். இந்த மாயையை விட்டு வெளியில வரணும். அதாவது சும்மா இரு சொல்லற என்றலுமே அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சும்மா இருன்னு சொன்னோமா, அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டாரு? அவர் வந்து எல்லாத்தையும் மறந்தார். அதுபோல சும்மா அதாவது இந்த உலகத்தை சும்மா இருன்னா சும்மா உட்கார்ந்திருக்கிறது இல்ல. இப்ப நம்ம உட்கார்ந்திருக்கோமா, அந்த சும்மா இரு கிடையாது. எந்த ஒரு நினைவும் அற்று இருந்தார் அப்படின்னு. அது போலதான் அப்படி இருந்ததுனால இவங்களுக்கு என்னதான் இன்பம் பேரருள் மிகுந்தது மகிழ்ச்சியால் அன்பு பொங்க அப்படின்னு. களித்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவங்க வந்து அம்மையாரோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா களித்து போனாங்க அப்படின்னு. அதாவது ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம நமக்கு பிடிச்சது ஒண்ணு கிடைக்க போகுது, இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா போவோம் பாத்தீங்களா. அது போலதான் இங்க அம்மையாரும் என்ன பண்ணாங்க, மகிழ்ச்சியால் அன்பு பொங்க, அதாவது களித்து சந்தோஷமாக போனார்கள். அடுத்து சொல்றாங்க கலைன்னா கண்ணுதல், திங்கட் கண்ணியும் நுதற் கண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த பிறையாகிய கொன்றை மாலை அததான் வந்து திங்கட் கண்ணி நுதற் கண்ணும் அப்படின்னு. இங்க நுதற் கண்ணுங்கிறது என்னதான் திருக்கண் நோக்கி உற்றது அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னா கண்ணால பாக்குறது, அருள் கண் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப நமக்கு இருக்கிற கண்ணெல்லாம் ஊனக்கண். ஏன்னா இறைவனை பார்க்கணும்னா இப்ப நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, வந்து உங்க இறைவனை காட்ட முடியுமா, கண்ணால பார்க்க முடியுமா, நீங்க வந்து காட்ட முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இறைவன் இருக்காருன்னா நீங்க காட்ட வேண்டியதுதானே, நீங்க என்ன இறைவன் இருக்காருங்கிறீங்க, அப்ப எங்களுக்கு காட்டுங்க நாங்க நம்புறோம் அப்படின்னு. நமக்கு இருக்கிறதெல்லாம் வந்து என்ன கண், ஊனக்கண். இதால நம்ம என்ன பண்ண முடியாது, இறைவனை பார்க்கவே முடியாது, அது யாரா இருந்தாலும். அப்ப ஊனக்கண்ணால பார்க்கவே முடியாதுன்னா அப்ப எப்படி காட்ட முடியும். அதனால இறைவனை என்ன செய்யணும், நம்ம உணரதான் செய்யணுமே ஒழிஞ்சு, அப்ப எப்ப நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு அந்த ஞானக்கண் வரணும் அப்படின்னு. அப்ப அந்த ஞானக்கண் வந்தாதான் இறைவனை நம்ம உணர முடியும். இப்ப இங்க என்ன பண்ணனா, இங்க அம்மையாரோட பார்வை வந்து இந்த பேயுரு மேல பட்டுச்சாம். உமையம்மையார் பார்த்த அருளினார் அப்படின்னு. இங்க நோக்கு அப்படின்னா திருநோக்கு அப்படின்னாலே அது யாருன்னா அம்மையார் அப்படின்னு அழகா சொல்றாங்க. ஏன்னா இங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. யார் ரெண்டு பேரும் இருக்காங்க? வந்து சுவாமியும் இருக்காங்க, அம்பாளும் இருக்காங்க. ஆனா முதல்ல பார்த்தது யாரு அப்படின்னாக்கா அம்மையார் தான் அப்படின்னு. அப்ப அம்மையார் தான் முதல்ல பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்தாங்களா அப்படின்னா பார்வை அப்படிங்கிற பொருள்ல அவங்க சொல்லல. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அருள். ஏன்னா அம்மாட்டேந்து வர்றது என்னது அருள். எம்பெருமான் வந்து என்ன பண்ணுவாரு, அம்மை மூலமா தான் நமக்கு அருள் செய்வார் அப்படின்னு. இப்ப அவன் அருளாலே அவனை காண்தல் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அதுவுமே யாரு மூலமா நம்ம பார்க்கணும், அம்மாவால தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அருள் வந்து யார் தருவா, அம்மா தான் தருவாங்க. அப்ப அம்மையாரோட நோக்கம், அதாவது அம்மை பார்த்தது என்னன்னா அருளை தந்தார். அதாவது சொல்றாங்க, அருள் சேர்ந்த பின்னலே சிவனை காணுதல் கூடுமாயின் முதலில் அருட்சக்தி பதிந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா சிவனோட சிவனோட இணையறத்துக்கான அந்த அருள் சக்தி வேணும். அது யாரு தருவா, அம்மா தான் தருவாங்க. அப்ப அருள் நோக்கு தந்ததால அம்மா வந்து என்ன பண்றாங்க, அப்படி பார்த்ததால அவங்களுக்கு என்னது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த இது கிடைச்சுது அப்படின்னு. அந்த அருள் நோக்கு, அந்த திருநோக்கு உற்றது அப்படின்னா என்னதுன்னா, அம்மா தான் என்ன பண்றாங்களாம்,
ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அழகா இந்த பாட்டுல சொல்றாங்க. அம்மா பார்த்த பிறகு என்னாச்சு, அதுக்கு அடுத்தது சுவாமி என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடல்ல பார்ப்போம். இதோட இதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் திங்கட்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை காரைக்காலிலிருந்து சிவத்திருமதி விஜயலட்சுமி அம்மையார் நமக்கெல்லாம் இந்த விருந்தினை படைத்து வருகிறார்கள். அம்மையாருடைய வரலாற்றை மிக தெளிவாக, நிதானமாக நமக்கெல்லாம் புரியும்படி மிக அழகாக நமக்கெல்லாம் எடுத்து இயம்பி வருகிறார்கள். அம்மையாருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும்படி பணிவும்படி கேட்டுக்கொள்கிறோம். அம்மையார் அவர்கள் அந்த பேயூர் பெற்ற விதமும் பெற்ற உடனேயே சுற்றத்தில் இருந்தவர்கள் அந்த அடைந்த அந்த அந்த உணர்வும், பிறகு மக்களை மாக்கள் என்று அம்மையார் குறிப்பிட்ட செய்தியும், பிறகு மாக்கள் குறிப்பிட்டு அவர்கள் கடந்து சென்ற அடுத்த உடனே அவர்கள் எடுத்த முடிவும், அவருடைய பயணமும் எதை நோக்கி இருந்தது, காற்று வேகத்தில் அவர்கள் கைலாயத்திற்கு சென்றார்களா, எந்த மனோவேகத்தில் சென்றார்களா என்பது குறித்த ஒரு விவரங்களும், பிறகு கைலாயத்திற்கு முன்பாக இருந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடி அங்கு இருக்கிறதாக பாவித்துக் கொண்டு இதில் நாம் கால் வைத்து நடக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் தலையால், அதாவது குறிப்பாக யோகாசனங்கள் செய்யக்கூடியவர்கள் 2 கைகளில் வைத்து நடக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், 2 கைகளிலும் மேலே கீழே பூமியில் வைத்து 2 கைகளாலும் செய்யக்கூடியவர்கள், இப்படி எல்லாம் பல சாகசங்கள் செய்பவர்கள் தான் இப்படி கைகளாலே கரங்களாலே நடக்கக்கூடியவர். கால்களால் நடப்பதற்கு பதிலாக கைகளால் நடக்கக்கூடிய அந்த வித்தைகள் எல்லாம் ஒரு கண நேரத்திற்கு, ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு 5 நிமிடம் மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அம்மையார் அவர்கள் தொடர்ந்து அந்த 2 கரங்களை தலையால், தலைகீழாகவே 2 கரங்களால் நடந்து சென்றிருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்டது என்று பாருங்கள். அப்படி நடந்து செல்லும் பொழுது முதல் பார்வையாக, முதல் கண் நோக்காக, அந்த நோக்கரிய நோக்குன்ற மாரி முதல் நோக்காக அம்மையாருடைய எம்பெருமானுடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடிய பாகம் பிரியாளாக இருக்கக்கூடிய அம்மையனுடைய பார்வை முதல் நோக்காக காரைக்கால் அம்மையார் மீது படுகிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்ற செய்தியை அடுத்த வாரம் நம்மளெல்லாம் காக்க வைத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் மிக நிதானமாக ஒரு நல்ல கதை சொல்லியாக ஒரு பாடல் எடுத்து இயம்பக்கூடிய அம்மையாருடைய பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனம் மொழி மெய்களாலே வணங்கி, அம்மையார் குறித்த இந்த செய்தி குறித்து அடியார் பெருமக்கள் ஆழ்ந்து கவனித்த, ஈடுபாடோடு கவனித்த அன்பர்கள் ஏதாவது பேச விரும்பினால் உங்கள் கைகளை உயர்த்தினால் அடியேன் அந்த பொத்தானை எடுக்க தயாராக இருக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வரீங்களா? 2 வார்த்தை பேசுங்க அம்மா கிட்ட. எல்லாரும் சொல்ற மாதிரி நல்லா இருக்குதுமான்னு சொல்றதுக்கு வேண்டாம். எந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய மனதை தேய்த்தது? இது எல்லாம் சாத்தியமா? இது எல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் வனப்பு நீங்கி அந்த பேயூர் பெறும்போது சாத்தியமா? அந்த பேயூர் நினைத்த மாத்திரத்திலே பேயூர் பெற்று, பிறகு நினைத்த மாத்திரத்திலேயே மாங்கனி பெற்றவர்கள், நினைத்த மாத்திரத்திலேயே பேயூர் பெற்றவர்கள், இப்படி அருளாளர்கள் மட்டுமே முடியும் என்று இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் அதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்கும்? இங்கிருந்து நாம இப்ப அம்மா சொன்னாங்க, ஒரு முறை கீழே விழுந்து நம்முடைய கைகளுடைய உச்சத்தினுடைய ஒரு அளவு, ஒரு கோடு. அந்த கோடு போட்டு மீண்டும் அந்த அந்த கோட்டை ஒரு அளவு கோடாக வைத்துக்கொண்டு, அந்த அடியில் நாம கால்கள் பாதங்களை வைத்து மீண்டும் விழுந்து கும்பிட்டு, அந்த அடி மீண்டும் அந்த கைகளை உயர்த்தி அந்த இடத்திலே ஒரு கோடு போட்டு, இப்படியே அந்த அதாவது விழுந்து 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 இப்படி வணங்கி செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் அடியேன் நான் பார்த்ததில்லை. அம்மா சொல்லும்போது நான் யோசித்து பார்க்கிறேன். இப்படி கடந்து சென்று வழிபடுவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடைசியாக திருவண்ணாமலையில ஒரு அடியார் ஒருவர் அங்க பிரதர்சனம் செய்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 14 கிலோமீட்டர் அளவுக்கு. இன்னொரு செய்தியும் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அம்மையப்பரும் இருவரும் இறங்கி மலை வலம் வருவதாக சொல்லியிருந்தார்கள். அந்த காட்சி, அந்த நாள், திதி, கிழமை, நட்சத்திரம் எதுவும் அடியனுக்கு தெரியாது. அம்மையார் அவர்கள் புதுமையாக சொல்லியிருக்கிறார். இருப்பினும் அடியாருடைய உள்ளத்தில் தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுங்கி இருக்கிற இறைவன் அவரே வலம் வருவதற்கு என்ன முடியாதா என்ன? சிவபெருமானே நன்றிங்கம்மா. அந்த செய்தியும் ஒரு புதுமையான செய்தி.
வேற யாராவது பேச விரும்புறீங்களா? கைகள தொடுங்க. நடுவுல இருக்க பொத்தான தொடுங்க. தொட்டீங்கன்னா சரி. நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்கன்னா பேசலாம். ஐயா வாங்க. நமஸ்காரம். வாங்க. வணக்கம். சிவாய நம. அன திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணங்கி ஆ, வணங்குகிறேன். நன்றி ஐயா. ஆ. நீங்க இப்போ ஆ, வந்து நீங்க இந்த வரும்போது செய்தி அ அ அ அ சொல்லுங்க ஐயா. நீங்க வரும்போது நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஏன்னா அடியார் கூடாம இல்லையா? ஆமா ஆமா. ஐயா, ஏன்னா ஆமா ஐயா. இறைவன முன்னிறுத்தணும். நம்ம வணக்கம்ன்றது பொதுவாக வந்து தமிழ்ல வந்து வணக்கம் சொல்லிடுறோம். அது வாழ்க தமிழ் நமக்கு சொன்னாலே தமிழ வாழ்த்துனாலே இறைவன வாழ்த்துன மாரி தான். நீங்க ஆமா வணக்கம் ஐயா. சொன்னாலே இறை வணக்கம் சொன்ன மாரி தான். இருப்பினும் நம்ம அடியார் அது கூடாம இல்லையா? நீங்க வந்து ஒரு உள்ள வந்துட்டீங்க. அதனால அடியார் பெருமக்களுக்கு நமச்சிவாயம் இல்ல நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்லிட்டு வாங்க. வாங்க. நன்றி ஐயா. நம்ம ஆமா. தொழில் அப்படி அதனால வணக்கம் சொல்லி பழகிடுச்சு ஐயா. பழகிக்கிறேன் இனிமேல். ஓகே. நன்றி ஐயா. வாங்க, இப்போ வாங்க. நீங்க நீங்களும் அம்மா அவர்களும் இந்த மாதிரி திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றத பத்தி பண்ணா அது கடந்த இப்ப எங்களுக்கே எளிமையான சாதாரண எங்களுக்கே அந்த செய்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு 2 நாள் கழித்து ஆ அண்ணாமலையாரே சுற்றி வர்றது ரொம்ப காலமா கேள்விப்பட்டிருக்கிறோம். 2வது வந்து இப்ப அம்மா வந்து சொன்னாங்க. அது காலடி கால் படக்கூடாதுன்றதுக்காக அதே மாரி திருவண்ணாமலையிலும் இப்ப கால் மிதிச்சு அந்த தீபத்த ஏத்துறாங்க இல்லைங்களா? அதுக்கு அந்த 11ஆம் நாள் அதுக்கு ஒரு சடங்கு செய்றாங்க அவங்க. கால் மிதித்துட்டோம், தெரியாம செஞ்சுட்டோம். அதுக்காக அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல. அந்த 11ஆம் நாள் ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. இது மிதிச்சதுக்கு ஒரு இது பாவ பாவம் போக்குறதுக்காக அந்த மலை மீது அந்த கொப்பரைலாம் எடுத்து போன காலால மிதிச்சதுக்கா? அதுக்கு செய்றாங்க 11ஆம் நாள். 11ஆம் நாள்ன்றது இப்பதான் வந்தது. அது கூட இப்ப நீங்க செய்தியில கேட்டிருப்பீங்க. ஒரு காலத்துல 3 நாள் தான் இருந்ததுங்களாம். நெய் அதிகமா குடுக்குறாங்க. காணிக்கை குடுக்குறாங்க மக்கள். அத நம்ம அடியார் பெருமக்கள். அதனால 11 நாள்ன்னு மாத்திருக்காங்களாம். இங்கேயும் அது மாரி அந்த காலடி வைக்கிறதுக்காக, பிராயசித்தம் தேர்றதுக்காக, இங்கேயும் அந்த மாரி நிகழ்வு நடக்குது ஐயா. அ இப்போ 2வது இப்போ அண்ணாமலையார கிரிவலம் வரத்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. அது அம்மா சொன்னாங்க. அடுத்த ஆண்டு மட்டும் இல்ல. இன்னும் பல ஆண்டுகள் அவங்க தொடர்ந்து போவாங்க. வ அந்த வகையில இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஐயா. அந்த மலை மேல நடக்கிற பூஜைய தானய்யா சொல்றீங்க நீங்க? மலை மேல நடக்கிறது இப்ப வந்து அந்த அம்மா அவங்க ஒரு குழு இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து தீபம் ஏத்துறாங்க இல்லைங்களா? ம். அவங்க வந்து 11 நாள் கழிச்சு அது பிரயாசத்துக்கு கீழ வந்து ஏதோ ஒரு சடங்கு செய்றாங்க. மிதிச்சதுக்காக. ம். அந்த அது தீபம் ஏற்ற இடத்துலயும் ஒரு அபிஷேகம் பண்றாங்கய்யா. எல்லா அபிஷேகமும் பண்ணி, ம். அதுவும் நான் வந்து பதிவுல பார்த்துருக்கேன். அது எதுக்கு ம். பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதுவும் பண்றாங்க. அங்க மேலயும் பண்றாங்க. மேலயும் பண்றாங்க. ஆனா இந்த ம். அண்ணாமலையார கிரிவலம் வர்றது நாங்க சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருக்கோம். நான் கூட ஓ! போனது சரி, இல்லங்க. சரி. ஆனா சின்ன ம், வயசுல ம். இருந்தே கேள்விப்பட்டேன். நன்றி ஐயா. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பா, சிவாய கண்டிப்பா. நமச்சிவாய. ரொம்ப மிக்க நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. ம். அங்க ஒரு திருவடி இருக்கும். அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ணி முடிப்பாங்க. கொப்பரையெல்லாம் வந்து 11 நாள் எரியுங்களா? 11 நாள் எரியும். ஆமா. ஆமா. அதுல போன வாட்டி அம்மா தீபத்துக்கு வரல. முடிஞ்ச பிறகு தான் அந்த தீபத்த பார்க்கறதுக்கு 3 நாள் கழிச்சு தான் வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படித்தானம்மா? ஆமாமா. நான் போன தடவ பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆமா, எனக்கு ரூம் கிடைக்கல பாத்துக்கோங்க, தங்கி இருக்கறதுக்கு. ஆமா, அதனால ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் 4ஆம் நாள் மறுபடியும் போனோம் பாத்துக்கோங்க. அதான். திருவண்ணாமலைக்கு வந்து சாமி தரிசனம் இன்னும் செஞ்சு போகணும்னு தீபம் எரிஞ்சுட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படின்னு தெரியல. இன்னும் அடியேனும் பார்க்கல. எப்படி சாமி என்ன பிரிச்சு விட்டாருன்னு தெரியல. பார்க்கலாம் சிவபெருமானே. ஐயா நன்றிங்க. அது அனைவருக்கும் ஐயா ஒரே ஒரு சின்னது. இப்ப சொல்லுங்க. அண்ணாமலையார நினைத்தாலே முக்தி தரும். இப்போ எங்க அப்பா ஒரு சாதாரண கூலி வேலை செய்றவர் தான் ஐயா. ஆனா அடிக்கடி திருவண்ணாமலைய நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவர் எந்தவித கொடிய எதுவும் படுக்கல ஐயா. ஒரு திடீர்னு பொங்கல் அன்னைக்கு ஒரு சில மணி நேரம் தான் ம். அன்கான்ஷியஸ்ல இருந்திருக்காரு. ஆ. இது நடந்த அண்ணாமலையார். நிகழ்வு. அதான் ரொம்ப அண்ணாமலையார் அவர் மேல ஈடுபாடு இருந்திருக்கு. ஆமா. அவர் மேல ஈடுபாடு இருந்திருக்கும். ஈடுபாடு இருந்ததுங்க. அதனுடைய பாதிப்பு என்ன தெரியல. இப்ப எனக்கு அந்த மாரி இருக்கு. ம். அண்ணாமலையாருன்னு. ஆனா இந்த ம். ஒரு நிகழ்வு அது என்ன ஒரு மெய்சிலிர்க்க வச்சது. எதுவுமே இல்லங்க அவங்களுக்கு. திடீர்னு ஒரு ம். 2 மணி நேரம், 4 மணி நேரம் தான் இருந்தாங்க அன்கான்ஷியஸா. நல்ல ம். நாள்ல இறந்துட்டாங்க. இதுதான் சிவ. அண்ணாமலையாருடைய செயல் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமா, கொஞ்சம் ஆமா. அதான் கிட்ட போய் பார்க்கலன்னா நினைச்சாலே போதுன்றீங்க. சிவபெருமான். ஆமா. இல்ல அதனுடைய பவர் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. கண்டிப்பா. நிச்சயம். இல்ல அனலாச்சே. நினைக்க முத்தின்னு தானய்யா சொல்றாங்க அத.
ஆமா. ஆமா, ஆமா. மிக்க நன்றி. அனல். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், ஏனின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்லத்துடன் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி, மீண்டும் வருகிற திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே அம்மையாருடைய சொற்பொழிவை கேட்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். அம்மா பேசுங்க. சிவாய நம. அனைத்து அடியாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியை தந்த ஒருங்கிணைப்பாளருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் நன்றிமா, நன்றிமா. அம்மா நன்றிம்மா. அம்மா சிவாய நம. நன்றி ஐயா. அம்மா கடைசியா வந்தம்மா, சரியாவே கேட்கல. கடைசி நேரத்துலதான் வந்துட்டேன். சிவா சிவா. கொஞ்சம் நேரமா கேட்டேன். அது நடக்கிறத சொன்னீங்களா, அது மட்டும் தான் கேட்டேன். ஒண்ணுமே புரியல. சரிம்மா சரி. நான் ரெக்கார்டிங் இருக்குமா, போட்டு நமக்கு போடலாம். சரிங்க. நன்றிமா, நன்றி. சிவாய நம, சிவாய.